Mappas மட்டரை சோறு சாப்பிட்டா நான் போய் தொடர்ந்து பார்த்தா பரப்பரன்னு வேலை நடந்துகிட்டு இருக்கும். நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன் என் கையால் டீ எல்லாருக்கும் இன்னைக்கு இதான் கடைசி டீயா இருக்குது எங்களுக்கு. ஸோ உடனடியாக வேண்டும் என்றால் ஏன்டா இப்படி சாவடிக்கிற? ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்னா, அங்கே லிஷியா ஷூட்ல வாங்கின மீன் இருக்குல்ல, ஃப்ரெஷ் வஞ்சரம், அதை வச்சு 2 மேட்டர் பண்ண போறோம். ഗ്രോസറി ഷോപ്പിംഗ് പോണേ ഗൈസ്. കുറെ സാധനങ്ങൾ മേടിക്കാനുണ്ട്, അതൊക്കെ വാങ്ങണം, ഉണ്ടാക്കണം. പുരിയത് എനിക്ക് പുരിയത് மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர் வேணும். அப்புறம் பால் வேணுமா? அப்போ டீ தூள் ஜீனி தான் வாங்கணும். 100 போதும்ல, 6 பேருக்கு டீ. 100 போதும். நீங்க வித்தவுட் குடி போடா. ஆமா, இது ஏன் டைலாக்ல? ட்ரிங்க் டீ வித்தவுட் டீ பவுடரா? சிரிங்க சந்தோஷமா இருங்க. சாய் குடிச்சு சாவணும். ஏய், சாய் குடிச்சு அவன் செத்தவன் எவன்டா இருக்கான்? அதுதான்டா ஒரு எனர்ஜி ட்ரிங்கே. Brookborn 3 roses, perfect நிறம், சுவை, திடம். பைசா இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் போதும். தமிழ்நாட்டுல இல்ல பொன்னி ரைஸ் இல்லை, சூப்பர் கேரளா மட்டர் ரைஸ் இருக்கு, அதுதான் வேணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம போறதுக்குள்ள ஏதாவது பண்ணி வச்சிருப்பான்னு இருந்தா. And I guarantee you everybody will be sleeping there. The Maplas. நான் போய் தொடர்ந்து பார்த்தா பரப்பரன்னு வேலை நடந்துகிட்டு இருக்கும். நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன். I had a chef friend Rajiv who said he will help me. இங்க பாரு, அவர் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். வா வாடுது ராமு. சார், ரூம் சர்வீஸ் சார். காஃபி வேணுமா? காஃபி, பழம்பொரி, வடா, பருப்பு வடை எந்த வேணுமா? இந்த கார்ல இருந்து குறை அடிச்சிருக்கல. டேய் வா சமைக்கிறோம். தெரியுதா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆர்டர் பண்ணோம். பட் எனிவே ஒரு அடி வாங்க நான் ஆர்டர். டேய் நீ என்ன அடிச்சிருக்க கார்ல இருந்து? கிரீஷ் டப்பாவை எப்படி ஓடுச்ச? அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். சரி சொல்லு, நான் போடுறேன். வெயிட் பண்ணு. நீ சொல்லு, நான் போறேன்னு சொன்னாலும் எனக்கு டீ போட தெரியாதுன்னு நினைச்சுக்காத. அடிவழியா போட நான். நீ எப்ப டீ போட்டேன்னு நான் போட்டு நீ குடிச்சதுல இல்ல. இந்த 6 monthsக்கு I got one good chaya and it was from அக்கா. அன்னைக்கு தான் எங்க அம்மா கையில குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு. அது நல்லா இருக்கு. பத்தியா அக்கா இல்ல. புயி வாயா, இதுதான்டா உங்களோட பொழப்பு. கைஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, டீ, என் கையால் டீ எல்லாருக்கும் இன்னைக்கு இதான் கடைசி டீயா இருக்குது எங்களுக்கு. சரியா? ഒന്നെങ്കിൽ ചായ അല്ലെങ്കിൽ ചായ പായസം. என்னது புதுசா வந்திருக்கு, யாருக்கு இன்னைக்கு பால் காய்ச்சிரும். ஐயோ பேசிட்டேன், இல்ல ஊத்திட்டா. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பன். டேய் பாத்திரம் குட்டியா இருக்குடா. டேய் வேற பாத்திரங்கள் குக்கர்ல பண்ணணுமா? சாயா 1 லிட்டர் பாலுக்கு நீங்க பாரு, குட்டியா இருக்குடா. என்ன கேட்காம இவன் கை வைக்கிறான், அப்புறம் இவன் பண்ணதான் டீன்றுவான். நீங்களே பாத்துக்கோங்க. டேய் இப்ப எங்கானும் போட்டேன், இந்த மண்டைக்கு போட்டுட்டு போட்டே ஆயிடுச்சுங்கய்யா. நான் கையில தானே வச்சிருக்கேன், பிச்சனை வச்சுட்டு. டேய் இது 1.5 லிட்டர் அதெல்லாம் தண்ணி ஊத்தாம வச்சிருந்தோம் ஓரமா. படம் ஃபுல் பால் இல்ல. உனக்கு திக் பிடிக்குமா? பிடிக்கும் நினைச்சேன்டா. எதை போட்டு நார்மலா வச்சு சாஃப்ட் மிக்சர் போட்டு டேய் டேய் அமே ரெட் ரைஸ் I'm going to put. Okay. எங்கனே அதக்க கட்டியனா. ஏய் வாய்ஸ் ரொம்ப கட்டி. எத்தனை விசில் டிரைவ்? 2 விசில் சொன்னேன், 4 இது என்ன விசில்னே தெரியாதுடா. இது வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வெளியே வைக்கிறேன். எப்படா தூக்கம் இவ்வளவு ப்ரோ? அம்மா கொதிக்குவா. ஆலயத்தம்மா இன்னொரு தீச்சட்டில தூக்க விடுறீங்க பால் படம் வந்தா. பொடியெல்லாம் உள்ள போக மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கிறேன். என்ன பண்ணண்டா சித்து? நறுமணம். நறுமணம். கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் பண்றது மறுமணம். தட்ஸ் கால் மறுமணம். திஸ் இஸ் நறுமணம். நறுமணம். படிக்கிற போய் தூங்கிட்டீங்களோ? ஊருக்கே போல. ஸ்கூல்ல படிக்கும்போது விஜய் மூவி பார்த்தா இப்படி இருக்கும். பாப்பா போகலாலே. அப்படி பார்க்கலாம். மோகன்லால் மூவி, மம்முட்டி மூவி, இதுதான் மூவி. கமலஹாசன் தெரியும். ஒரு 3 days முன்னாடி தெரிஞ்சிருக்கு.
ஏய் இங்க வா. லூசிஃபர் 2 பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் என்ன? Draw the match. கிரேவி டீ போடுறாங்க, அதான் சால்னா மாதிரி. யார பார்த்து டீ போட தெரியாதுன்னு சொன்னா, இப்போ போட்டிருக்கேன் போர். இன்ஸ்டா மட்டும் வரணும். வேற எப்படி தூங்குது பாருங்க. ஹே ஷட்டு சித்து சொல்லு. அடா சித்து சிஓடி பே பண்ணு. நம்மளோட மெரினா ஃபிஷ் ஃப்ரை கிட்டு மேங்களூரில் இதெல்லாம் வச்சு மாப்பிள்ளைகள் பண்ண போகிறாங்க. மப்பாஸுகள், மீன் மப்பாஸ். அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்கிறோம், டீ குடிக்கிறோம். காலையிலேருந்து சாய குடியில் பார்த்துக்குவேன். ஸோ நாங்கள் போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறோம். அது வரைக்கும் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மப்பாஸாடா? மப்பாஸ். ஏய் ராம் என்னாச்சு? வாங்க போ. ஏதோ உலகத்தையே காப்பாத்தின மாதிரி தூங்கினாரு போயிருந்தாரு. ஏதோ ராமகிருஷ்ணன் ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டீங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டு அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வஞ்சரம் இருக்கும். ஸோ வஞ்சரம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஷர் ஷூட் இன்னைக்கு காலையில் போகணும்லே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே வஞ்சரம் ஃப்ரெஷ்ஷாக சோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு காலையில். ஸோ அங்கே சோர்ஸ் பண்ணி கொடுத்தது நாங்கள் அப்படியே இங்கே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதே மீன்கள் நீங்கள் மேங்களூர் வரைக்கும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் 24/7 ஃப்ரெஷ் ஃபிஷ் அவைலபிள் ஆன் லிஷியஸ். ஆக்சுவலாக இந்த ஷூட்டு நாங்கள் வந்து காரணம் என்னன்னா, நம்ம சென்னை மாதிரியான அந்த சைடு ரீஜன் எதனா ஈஸ்ட் கோஸ்ட்ல, நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ மான்சூன் பேன் அப்படின்னு போயிட்டு இருக்குங்க. அதாவது பெரிய ஃபிஷ்ல நமக்கு வந்து கிடைக்கிற கஷ்டம். அது வந்துட்டு ப்ரீடிங் சீசன்னால ஃபிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால சின்ன போட் மட்டும் தான் போகும், அந்த பெரிய லான்ச் எல்லாம் போகாது. ஸோ அதனால நமக்கு வந்து பெரிய ஃபிஷ்லாம் கிடைக்காது. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஃபர்ஸ்ட் இன்னொன்று ரேட்டு கூட கிடைக்கும். ஸோ நல்ல ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் லிஷியஸ் அப்படின்றதுனால தான் அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த வீடியோ எடுக்க வந்தோம். ஆமாம், அப்படி சொல்லிட்டோம். அப்படியே அதான் என்ன அங்கே அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம பசங்களுக்கு மீன் கொண்டு வைக்கிறோம். அதே மீனில் இன்னைக்கு இதுதான் எங்களுக்கு டின்னர். இதில் என்ன பண்ண போறோம்னா, ஐமான் அந்த பொருள் எடுங்க. இந்த பொருள் வேணுமா? இந்த பொருள் வேணுமா? எங்கே போகணும்? ஷாப்ல ஒரு குட்டி வீல் வாங்கலாம், இன்ஸ்டா மார்ட்டில் வாங்கலாம், ஜெப்டோவில் வாங்கலாம். ஸோ உடனடியாக வேண்டும் என்றால் பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடிப்பேன். ஸோ இப்போ வந்து மேரினேடை போடுறோம். இது வந்து ஒரு இனோவேட்டிவான ஃபிஷ் மாப்பாஸ் பண்ணுறோம் நாங்கள். மெரினா ஃபிஷ் ஃப்ரை கிட்டில் லைட்டாக மேரினேட் பண்ணிட்டு தேங்காய் பால். ஐயோ லூசு, தேங்காய் பால்லாம் குஷியா வரான். இமான் பேனை சூடு செய்யுங்கள். ஏ சித்து இக்கட சூடு மணி பசிக்குது மணி. வழிவிடு வழிவிடு வழிவிடு. என்ன ஊத்த போற வழிவிடு. சேயிங் தட் டு மல்லு ஆடியன்ஸ்ல ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். வழிவிடுனா என்ன? வழிவிடு வழிவிடு அப்படின்னா என்ன? வழினா எண்ணெய் ஊத்தணும். வழிவிடு வழிவிடு. வாய்வு நட்டு எப்படிடா இந்த சட்னி ரெசிபிஸ் உங்களுக்கு மாத்திரம் கிடைக்குதுங்க? வாழ்க்கையில சட்னி ரொம்ப வாழ்க்கையில மீன்ஸ் லைஃப் ஜீவிதத்துல சட்னி முக்கியம்தான். when there is a heart when there is a harmony. அப்படின்னா ஹார்ட். அப்துல் கலாம் சொன்னாரு, என்ன சொன்னாரு? கனவு வேணும்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சரி சொல்ல வந்த மறந்துட்டான். என்ன சொல்ல வந்தாரு? இல்ல ப்ரோ, வந்து மனசுக்கும் மைண்டுக்கும் ஒரு தேவை இருக்கு. சரி, அது மாதிரி இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் ஒரு மாதிரி ஒத்துக்கும். சரி முடி என்ன தெரிஞ்சுக்கிறேன். டேய் ஃபிஷ் போடலாம்டா. ஃபிஷ் எங்க இருக்கு? சட்னிடா. டேய் போதும்டா. தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். மீன் இருக்கி, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கி, மேரினேட் செய். 3 கிலோ ஃபிஷ் இருக்கு. 3 கிலோ ஃபிஷ் வைக்கிறதுனால எவ்வளவு இருக்குன்னா இருக்கீங்க. மாப்பிளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டு. சரிங்க. சோ பாத்ரூம் டூர் இந்த கண்ணாட்ல தான் மூஞ்ச பார்த்து கிளி கிளி கிளின்னு பல்லுற உங்க முகத்தையா
யாரும் இல்லை. பாத்ரூம் டூர்ரா. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பால்கனி, ஒரு அழகான பால்கனி இருந்துச்சுங்க. இது ஹாலில், இங்கே ஒரு கண்ணாடி. இந்த ரூம் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து இங்கே ஒரு பாத்ரூம்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிகு 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 ஜிகு. இது மேலே அந்த எக்ஸ்ட்ரா அந்த மெரினா ஸ்ப்ரிங்க்லர் தூவி அப்படியே அந்த மப்பாஸ் மட்டை ரைஸோட சாப்பிட்டா ஒரு வழியாக சமைச்சு முடிச்சு டின்னர் சாப்பிட போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷூட் எப்படி போச்சுன்னு, அப்புறம் எங்களோட சமையல் எப்படி போச்சுன்னு. இதோட வீடியோ கட்டு நான் சாப்பிட்ருங்க, கிளம்பிடலாம். இந்த வீடியோ மட்டும் 200 எடுத்துன்னு போகலாம். பண்ணாதரா போடா அப்படின்றாங்க. மேங்களூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 சென்னை. பாவம் நடராஜ் மட்டும் தனியாக வந்து புக் பண்ணியிருந்தான் டிக்கெட்டு. அவன் எங்கே இருக்கான்னு காட்டுறான் பாருங்க. அவன் மட்டும் அங்கே தனியாக வெயிட்டி பார்க்குறான் பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்துச்சு, ஷூட் எக்ஸ்பீரியன்ஸும் செம்மையாக இருந்துச்சு. மேங்களூர் போனோம், நல்ல ஊர், ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக நேச்சர் ஃபீல்டாக இருந்துச்சு. ஸோ என்னன்னா நாங்கள் இப்போ வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம். ஸோ எங்கள் லக்கேஜ் பிக்கப் பண்ணுறதுக்கு நிற்கிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிடலாமே சொல்லிட்டு தான் இப்போ பேசுகிறோம். வி ஆர் சைனிங் ஆஃப் வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய். அடுத்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு vlog போகணும்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் வேற ஊர் போகணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே சொல்லுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். Thank you.